விஎஸ்வி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து கும்கி 2. இந்த படத்தை வந்து பிரபு சாலமன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ வந்து மதியழகன் அறிமுகம். அர்ஜுன் தாஸ் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். கும்கி 2. கும்கி 1 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், சென்டிமெண்ட்டு, எமோஷனல் அப்படிப்பட்டான ஒரு கதை தான். கும்கி 2 அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நட்பு ரீதியாக பண்ணியிருக்க படம். அதாவது ஒரு யானைக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள நட்பு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த நட்பு வந்து எப்படி அது தொடருது, கடைசியில் என்ன ஆகுறாங்கன்றது தான் கதை. இப்போது கதைக்குள்ளே போகும். சின்ன வயசுல இருந்தே அந்த யானையை ஒரு பையன் வளர்ப்பான். இருந்து அந்த யானை பிரிஞ்சு இன்னொருத்தர்கிட்ட போயிடும். இப்போ எப்படியாவது அந்த யானையை கண்டுபிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லி ஹீரோ போவார். ஹீரோ கடைசியில் அந்த யானையை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, என்ன ஆகுதுன்றது தான் கதை. 1ல் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கும். கும்கி 2ல் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே கிடையாது, அந்த யானை ஹீரோ, இவங்க 2 பேர் தான் கதையே. கும்கி 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ள லவ், அந்த எமோஷ்னல் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இமான் மியூசிக், ஒவ்வொரு சாங்கும் வந்து இன்றைக்கும் நம்ம மனசில் நிற்கும்னா அந்த மாதிரி மியூசிக் போட்டிருப்பாரு. அப்படியே கும்கி 2ல் பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன்னா. இதில் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து மியூசிக்கு எடுபடல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கும்கி 1ல் இருக்கிற அந்த மியூசிக் ஃபீலிங் வந்து கும்கி 2ல் இல்லைன்னே சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து கும்கி 2ல் காதல் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நட்பு தான். அந்த நட்பு ஜெயிக்குதா இல்லையான்றது தான் கதை. ஹீரோ வந்து யானையை தேடிட்டு போவார். அந்த யானை இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அவர் தான் வந்து அந்த யானையை வந்து கும்கியை மாற்றி காட்டு யானைகளெல்லாம் விரட்டுற மாதிரி அந்த யானையை பழகிப்படுத்தி வச்சுருப்பார். இப்போ அந்த யானையை வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அது எப்படியாவது அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார். இப்போ ஒரு அரசியல் கும்பல் என்ன பண்ணணும்னா, அவங்க அரசியலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாமியார்கிட்ட போய் குறி கேட்பாங்க. அப்போ அந்த சாமியார் சொல்வார், நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும்னா, நிரந்தரமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து யானையை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா யானையை பலி கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிறதுன்னா, அந்த சாமியார் ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லுவார். இந்த 5 பொருத்தங்கள் இருக்கிற யானையை நீங்கள் கொண்டு வந்து பலி கொடுத்தால் உங்களுடைய பிரச்சனைலாம் தீரும், அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொன்னோடனே, இப்போ இவங்க அந்த யானையை தேடி போவாங்க. அப்போ வந்து இந்த 5 பொருத்தமும் வந்து இந்த யானைக்கு இருக்கும். அதாவது அந்த ஹீரோவோட யானைக்கு இருக்கும். இப்போ அந்த யானை வச்சுருக்கிறவர்கிட்ட போய் அவங்க கேட்பாங்க, உனக்கு பணம் கொடுக்குறேன், அந்த யானையை கொடுன்னா அவர் கொடுக்க மாட்டார். இது என்னோட உயிர், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் ஸ்ட்ராங்காக சொல்வார். அவர் கூட இருக்கிற கொட்டாச்சி என்ன பண்ணுவாருன்னா, டேய், பணத்தை விட்டால் மறுபடியும் நம்ம சம்பாதிக்க முடியாது, நம்ம இந்த யானை இல்லைன்னா இன்னொரு யானை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கலாம், நீ காசை வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே அவர் மனசை மாற்றி ஒரு 1,00,00,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அந்த யானையை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். சரி, நீங்கள் வந்து யானையை வந்து நைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ இந்த அரசியல் கும்பல் எல்லாம் அங்கே போயிட்டு லாரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த யானையை எடுக்கிறதுக்காக போனால் அங்கே யானை இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த யானையை பார்த்துட்டு அங்கேருந்து அந்த யானையை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க, ஒரு காட்டுக்குள்ளே கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து பார்த்தா அங்கே யானை இருக்காது. இப்போது இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஒரு பக்கம் அந்த யானையை தேடுவாங்க, ஒரு பக்கம் வந்து அந்த யானையை விற்றானே அவனை தேடுவாங்க. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த யானையை விற்றவங்ககிட்ட பணம் இருக்கும், 1,00,00,000 ரூபா பணம் இருக்கும். அந்த பணத்தை வந்து கொட்டாச்சி அவங்ககிட்டேருந்து அடிச்சுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுவார். கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அவர் யாருன்னா நம்ம அர்ஜுன் தாஸ். அந்த அரசியல் கும்பலுக்கு இவங்க ஒரு கையாளாக இருப்பார். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, கொட்டாச்சியே அந்த யானையை விற்றார் இல்லையா, அவங்க 2 பேரையும் ஜீப்பில் அடித்து காலி பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த யானையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி காட்டுக்குள்ளே இறங்கி போவார். ஒரு பக்கம் இங்கே அரசியலில் ப்ரெஷர், எப்படியாவது அந்த யானையை நாளைக்குள்ளே பலி கொடுக்கணும்னு. இந்த பக்கம் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அந்த யானை எங்கே இருக்குதுன்னு தேடி போவார். இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக ஒரு கருவியை வச்சு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யானை, அந்த ஹீரோ, யானை, இந்த பொண்ணு, இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல சந்திச்சு இந்த 3 பேருமே ஒரு இடத்துல சந்திப்பாங்க. ஒரு பக்கம் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து இந்த யானையை தேடிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாரு.
இப்போ இந்த கருவி மூலமா யாரோ வராங்கன்னு அந்த ஹீரோ கிட்ட சொல்லும் அந்த பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் வந்துருவாரு. அப்போ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி, "இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியாவது நீங்க தப்பிச்சு போங்க" அப்படின்னு சொல்லி, அங்கருந்து இவனுங்ககிட்ட எப்படியாவது பொய் சொல்லி, இந்த யானைய அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாரு. கரெக்ட்டா இந்த பலி குடுக்குற நேரத்துல யானை கண்ணு தொறக்கும். கண்ண திறந்த உடனே அங்க ஒரு பயங்கரமான பிஜிஎம் இருக்கும். அங்க என்ன நடக்கும்னா, இப்பதான் கிளைமாக்ஸ். இப்போ அந்த யானைய கொல்றாங்களா? இல்லையா? அந்த யானை அவங்ககிட்ட இருந்து தப்பிக்குதா? இல்லையா? இல்ல அந்த யானை ஹீரோ கிட்ட மறுபடியும் சேருதான்றது தான் கதை. இது மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.